வழியா ஆண்டவரா? பிரைஸ் தி லார்ட். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல் 37:5. நாம் எந்த காரியத்தை ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றோமோ அது ஒரு நாளும் தோல்வியில் முடியாது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நெகேமியா. நெகேமியா ஒரு அரசர் அல்ல, இடிந்து கிடந்த எருசலேமை எடுத்துக்கட்ட தேவையான அதிகாரம் உள்ளவரும் அல்ல. சாதாரணமானவர். பெர்சியா ராஜாவிற்கு மதுவை ஊற்றி கொடுக்கும் பானபாத்திரக்காரர். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது என்ற செய்தியை கேட்டவுடன் அவர் அழுது உபவாசித்து ஒரு அருமையான ஜெபத்தை ஆண்டவரிடம் ஏறெடுக்கின்றார். முதலில் ஆண்டவரை துதிக்கின்றார். பின், ஆண்டவரே, நீர் எமக்கு செய்த நன்மைகளையும் உமது கட்டளைகளையும் மறந்து நாங்கள் பாவம் செஞ்சோம்பா. நாங்கள் மனம் திரும்பினால் சிதறடிக்கப்பட்ட எங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதனால் எங்கள் மேல் இறங்கும். இன்று நான் என் அரசரிடம் எருசலேமை குறித்து பேசப் போகிறேன். அதனால் காரியத்தை கைகூடி வர பண்ணி அவருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று ஜெபித்தார். நடந்தது என்ன? ஒரு வேலைக்காரன் பேச்சை கேட்டு அலங்கம் கட்டப்படுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ராஜா நெகேமியாவிற்கு செய்து கொடுத்தார் என நாம் நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க பண்ணினார். ஆம் அன்பானவர்களை, நாமும் கூட அநேக நேரங்களில் இந்த நெகேமியாவை போல் தான் காணப்படுகிறோம். எனது பரம்பரை சொத்து இப்படி பாழடைந்து கிடக்கின்றதே, இடிக்கப்பட்டு கிடக்கின்றதே, என் அருமை மகளின் திருமண வாழ்க்கை உடைந்து போய் காணப்படுகின்றதே, தொழிலில் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், கடன் வெள்ளம் போல தலைக்கு மேல் போய்விட்டதே, என்ன செய்வேன்? உதவி செய்யும் நிலையில் இருப்பவர்கள் பாராமுகமாய் இருக்கின்றார்களே, அவர்களது கண்களில் எனக்கு தயை கிடைக்காதா என அங்கலாய்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஜெபத்தை நமக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார் பாருங்கள். நெகேமியாவின் மூலம் அவர் ஜெபத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய துதி இருந்தது, பாவ அறிக்கை இருந்தது, நன்றி இருந்தது, கடைசியாக விண்ணப்பமும் இருந்தது. இதேபோல் வெறும் விண்ணப்பத்தை மட்டும் நாம் ஆண்டவரிடம் கேட்காமல் முதலில் அவரை துதித்து, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் காரணமாய் இருந்தோம் என்றால் அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி ஜெபித்தால் நிச்சயம் நினைத்தே பார்த்திராத வகையில் அநேக எதிர்ப்புகளின் மத்தியில் ஒரே ஆளாக இருந்து அனைவரையும் ஒன்று கூட்டி எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்த நெகேமியாவை போல் நாமும் நம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நெகேமியாவின் வெற்றிக்கு காரணம் அவர் கடினமான வேலையை ஆண்டவரிடம் ஒப்படைத்ததுதான். ஆம் அன்பானவர்களே, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே அவர்களது கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும் என்று வேண்டிவிட்டு தான் அவர் காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அதே போல அன்பானவர்களை, நாமும் நம் பிரச்சனைகளை ஆண்டவரிடம் கொடுக்கின்றோம். ஆனால் வழியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே, ஏன் காரியங்கள் இப்படியே இருக்கின்றன, ஒரு மாறுதலும் இல்லையே என்று வழியை ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு வழியையே பார்த்து கொண்டிருக்கிறோம். வழியை ஆண்டவரிடம் ஒப்படைப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒப்புவித்த பின் நம் பார்வை யார் மேல் உள்ளது என்பது மிக முக்கியம். கொடுத்துவிட்ட பின் ஆண்டவரை மட்டும் பார்க்கிறோமா அல்லது வழியை மட்டும் பார்க்கிறோமா? ஆண்டவர் வழியை ஒப்புவித்து என்மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொடுத்துவிட்ட பின் ஆண்டவர் சீடர்களிடம் பந்தியில் மக்களை அமர வைக்க சொல்கிறார். அவர்கள் யோசித்திருக்கலாம், இது எப்படிங்க சாத்தியமாகும் என்று. ஆனால் ஆண்டவரிடம் கொடுத்த பின் வழியை பார்க்கக்கூடாது. அவர் சொன்னபடி செய்தார்கள். மக்கள் வயிறார உணவருந்தினார்கள். எப்படி ஆகும் என்ற சந்தேகத்திற்குள் வந்தால் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. விவிலிய மனிதர்கள் அநேகர், குறிப்பாக எசேக்கியா, மோசே, யோசபாத் மன்னன், தாவீது மன்னன், புனித பவுல், புனித பேதுரு ஆகியோர் தங்களது வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்ததினால் வெற்றி அடைந்ததை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம் பிரச்சனைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்ட பின் வழிகளில் எந்த மாறுதலும் தெரியவில்லை என்றாலும் அதை குறித்து கவலைப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். ஆண்டவர் அவருக்குரிய நேரத்தில் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். நானே வழி என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, உம்மிடத்தில் எங்கள் வாழ்வை ஒப்படைத்து விட்டு வழிகளை நோக்காமல் உம்மையே நோக்கி இருக்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரும். ஆமேன்.